வணக்கம் எடப்பாடி ஐயா. விவசாயத்துக்கு நீங்கள் எவ்வளவோ நல்லது செஞ்சீங்க. கால்நடைகளுக்கு, விவசாயத்துக்கு மற்றும் எல்லாத்துக்கும். ஆனால் உங்களெல்லாம் என்றைக்கும் மறக்க முடியாது. ஆனால் உங்களை யாரும் விவசாயிங்க மறந்துடல, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. நான் ஏன் இந்த பதிவு இந்த நேரத்தில் போடுறேன்னா, இவ்வளோ நல்லது பண்ணியும் நீங்கள் கெய்கலியான்னும் போது எல்லாருக்கும் ஒரு கஷ்டம். அது மாதிரி எல்லாம் தரிசாக இருக்குது பாருங்கள் நிலங்க. இதே நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா இந்த வேலூர் மாவட்டம், வறட்சி மாவட்டம் அறிவிச்சிருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் விவசாயிங்களுக்கு என்ன தேவைன்றதை தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நீ விவசாய குடும்பத்தில் பிறந்தவங்க, நீங்கள் விவசாயம் செஞ்சு பார்த்தவங்க, இன்றைக்கும் செஞ்சிட்ருக்கிறவங்க இன்றைக்கி. அதனால் இங்கே விவசாயிகளுடைய நிலைமையெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆகையால் கடன் தள்ளுபடி நீங்கள் பண்ணீங்க, அதில் நிறைய பேர் பயன்பெற்றாங்க. அவங்கெல்லாம் இன்றைக்கி ரொம்ப கஷ்டமான ஒரு வாழ்வாதாரத்துக்கு வழி இல்லாமல் தென்னை எல்லாம் காயுது பாருங்கள். தண்ணி கிடையாது, வறட்சி ஒரு பக்கம். ஆகையால் நன்றி ஐயா, எடப்பாடி ஐயா, நன்றி. விவசாயிகள் என்றைக்கும் நம்பிக்கை துரோகம்லாம் செய்ய மாட்டாங்க ஐயா. என்றைக்கும் உங்களுக்கு நன்றி கடன் பட்டவங்களாகவே இருப்போம். மீண்டும் ஒரு நல்ல காலம் வரும்போது நீங்கள் தமிழகத்தின் அரியணையில் ஏறி முதலமைச்சராக அமருவீர்கள். அதற்கு நாங்கள் விவசாயிகள் உறுதுணையாக இருப்போம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் ஐயா.